ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 4-10-2025। मीठे बच्चे, श्रेष्ठ से श्रेष्ठ बनने के लिए स्वयं भगवान तुम्हें श्रेष्ठ मत दे रहे हैं, जिससे तुम नरकवासी से स्वर्गवासी बन जाते हो। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் ஆகுவதற்காக ஸ்வயம் பகவான் உங்களுக்கு சிரேஷ்டமான வழிமுறைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதன் மூலமாக நீங்கள் நரகவாசியிலிருந்து स्वर्गवासी आहिविடுவீர்கள்। प्रश्न, देवता बनने वाले बच्चों को विशेष किन बातों का ध्यान रखना है? கேள்வி, தேவதை ஆகக்கூடிய குழந்தைகள் விசேஷமாக எந்த விஷயங்களில் கவனம் கொடுக்க வேண்டும்? उत्तर, कभी कोई बात में रूठना नहीं, शक्ल मुर्दे जैसा नहीं करनी है, किसी को भी दुख नहीं देना है। பாபா சொல்றார், ஒருபோதும் எந்த விஷயத்திலும் கோபித்து கொள்ளவே கூடாது, தோற்றத்தை பிணம் போல் வைத்து கொள்ளக்கூடாது, யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுக்கக்கூடாது। देवता बनना है तो मुख से सदैव फूल निकलें, अगर कांटा व पत्थर निकलते हैं तो पत्थर के पत्थर ठहरें। தேவதா ஆக வேண்டுமென்றால் வாயிலிருந்து எப்பொழுதுமே மலர்கள்தான் வர வேண்டும்। ஒருவேளை முட்களோ கற்களோ வருகிறது என்றால் கல்லாகவே இருந்துருவேன், கல்லாவே இருந்துருவோம்। குண் பஹோத் அச்சே தாரன் கர்னே ஹே, குணங்களை நல்ல நல்ல குணங்களை கடைபிடிக்க வேண்டும்। यहाँ ही सर्वगुण संपन्न बनना है, सजा खाएंगे तो फिर पद अच्छा नहीं मिलेगा। இங்கேயே நாம சர்வ குணங்களிலும் சம்பன்னமான ஆத்மாவாக ஆகணும்। தண்டனை அனுபவிச்சிட்டோம்னா பிறகு பதவி நன்றாக கிடைக்காது। ஓம் சாந்தி। नए विश्व व नई दुनिया के मालिक बनने वाले रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझाते हैं। ஓம் சாந்தி। புது உலகம் மற்றும் புது உலகத்தினுடைய எஜமான் ஆகக்கூடிய ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார்। ये तो बच्चे समझते हैं कि बाबा आए हैं बेहद का वर्षा देने, हम लायक नहीं थे। நாம இதுவும் கூட புரிஞ்சுட்டு இருக்கிறோம், பாபா வந்திருக்கிறார் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுப்பதற்காக, நாம தகுதியற்ற ஆத்மாக்களாக இருந்தோம்। कहते हैं प्रभु मैं लायक नहीं हूँ, मुझे लायक बनाओ। நம்ம சொல்லிட்டு இருந்தோம், பிரபுவே நான் தகுதியற்ற ஆத்மா, என்னை தகுதியாக ஆக்குங்கன்னு சொன்னோம்। பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், तुम मनुष्य तो हो, ये देवताएं भी मनुष्य हैं, परंतु इनमें देवी गुण हैं। பாபா புரிய வைக்கிறார், அவங்களும் மனிதர்கள் தான்। பாபா சொல்ற, நீங்களும் மனிதர்கள், தேவதைகளும் மனிதர்கள் தான், ஆனா தேவதைகள் அப்படின்னா தெய்வீக குணமுடைய மனிதர்கள்। इन्हों को सच्चा सच्चा मनुष्य कहेंगे। मनुष्य में आसुरी गुण होते हैं, चलन जानवरों मिसाल होती हैं, देवी गुण नहीं। तो आसुरी गुण कहा जाता है। உண்மையிலும் உண்மையான மனிதர்கள்னு யாரை சொல்லலாம்னா தேவதைகளை தான் சொல்ல முடியும்। ஏன்னா மனிதர்களுக்குள்ள அசுர குணங்கள் இருக்கு। பாபா சொல்றார், மனிதனுடைய நடத்தைகள் விலங்குகள் போல இருக்கிறது, தெய்வீக குணங்களும் இல்லை। அப்போ அசுர குணமுடையவங்கன்னு தானே சொல்ல முடியும்। ஆனா பாபா சிரேஷ்டமான தேவதாவாக ஆக்கிட்டு இருக்கிறாரு। பாபா बताते हैं, मुझे साक्षात्कार हुआ विनाश और राज्य का तो कितनी खुशी हुई। हमको विश्व का बादशाही मिलनी है तो सब क्या है, ऐसे थोड़े ही कोई भूख मरेंगे, बिगर पैसा वाले बेड तो पड़ते हैं ना। मम्मा ने कुछ लाया है क्या, कितना मम्मा को याद करते हैं। பாபா சொல்றாங்க, பாபா கூட சொல்லியிருக்கிறாரு, எனக்கு விநாசத்தினுடைய மற்றும் ராஜ்யத்தினுடைய காட்சி கிடைச்சது, ரொம்ப குஷி ஆயிட்டேன் அப்படின்னு பாபா தன்னுடைய அனுபவங்கள் சொல்லியிருக்கிறாரு। நாம கூட விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை நான் அடைய போறேன், பாபாவுக்கு அந்த காட்சி கிடைச்சது, இப்பேற்பட்ட ராஜ்யத்தை நான் அடைய போறேனா அப்படின்னு என்ன பண்ணார் பாபா, ரொம்ப குஷியா இருந்தாரு। அவர் அதற்காக பசியிலையா சாக விட்டுருவார் சிவ பாபா। பாபா சொல்ற, பைசா இல்லாதவங்க கூட இன்னைக்கு உலகத்துல எப்படியோ வயிறு நிறைச்சிக்கிறாங்க இல்லையா,
அடுத்து பாருங்க, மம்மா கூட பாபா கிட்ட எதையுமே கொண்டு வரல. ஆனா மம்மாவை நம்ம இன்னைக்கு எவ்வளோ நினைக்கிறோம், எவ்வளோ மம்மா முயற்சி பண்ணாங்க. बाबा कहते याद करते ये तो ठीक है, परंतु अभी मम्मा के नाम रूप में याद नहीं करना, हमको भी उन जैसी धारणा करनी है. பாபா கூட சொல்றாரு, மம்மாவை நினைக்கிறீங்களா சரிதான், அதற்காக மம்மாங்கிற பெயர் ரூபத்தோட நம்ம அவங்கள நினைக்க கூடாது. அவங்க மம்மாவா இருந்தப்போ எப்படிலாம் தாரணைகள் பண்ணாங்க, அந்த விஷயங்களை நாமளும் கூட தாரணா பண்ணணும். இப்படி பாருங்க, மம்மா எவ்வளோ விஷயங்களை கடைபிடித்தாங்க, எவ்வளோ சேவா பண்ணாங்க. அதனால அவங்க உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டாங்க, சிம்மாசனத்திற்கு தகுதியான ஆத்மாவாக ஆகிட்டாங்க. மம்மாவினுடைய புகழ் மட்டும் பாடிட்டு இருந்தா பத்தாது, மம்மாவை போல நம்ம குணத்தை நமக்குள்ள கடைபிடிக்கணும். सिर्फ मम्मा मम्मा कहने से पेट नहीं भरेगा और ही पेट पीठ से लग जाएगी. शिव बाबा को याद करने से पेट भरेगा. மம்மா மம்மான்னு சொல்றனால வயிறு நிறையாது, இன்னும் வயிறு ஒட்டி தான் போகும். சிவபாபா நினைவு பண்ணாதான் நம்முடைய வயிறு கூட நிறையும். தாதா நினைவு பண்ணாலும் நம்முடைய வயிறு நிறையாது. அதான் நம்ம தகுதியான ஆத்மாவா ஆக முடியாது. நினைக்கணுமா, ஒருத்தரை தான் நினைக்கணும். யார? சிவபாபா மட்டும்தான் நாம நினைவு பண்ணணும். शिव बाबा तो दाता है, तो उनको देंगे कैसे? मैंने दिया ये समझने से फिर देह अभिमान आ जाता है. பாபா சிவ பாபா வள்ளலாக இருக்கிறார். நீங்க அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? சில குழந்தைங்க நினைக்கிறாங்களா, நான் பாபா கொடுத்தேன், பாபா கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். இப்படி நம்ம நினைச்சா கூட தேக அபிமான் வந்துடும். நமக்கு சிவபாபாவிடமிருந்து நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். பாபா சொல்ற, எத்தனை குழந்தைங்க இங்கே வர்றாங்கன்னா எவ்வளோ பேருக்கு இங்கே ஏற்பாடுகள் செய்யணும். அப்போது நம்ம பாபா கொடுக்குறோம் அப்படின்னா, பாபா கொடுக்கல, நாம் நமக்காக என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொடுத்துட்ருக்குறோம். சிவ பாபாவுக்கு நம்ம எதுவும் கொடுக்கல. ஆனால் நான் பாபா கொடுத்தேன் நினைக்கும் பொழுது தேக அபிமானம் என்பது ஏற்படும். उनको अपना तोड़े ही कुछ करना है, राजधानी भी तुमको देते हैं, इसलिए करते भी तुम हो. பாபா சார், நீங்கள் குழந்தைகள், உங்களுக்கான ராஜதானியை நீங்கள் ஸ்தாபனை பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்காக தான் செய்கிறீங்க. பாபா இவ்வளோ விஷயங்களை நமக்கு தெளிவாக புரிய வச்சிட்ருக்கிறாரு. चित्र तो सबको मिल सकते, हिम्मत रखनी है, अपना घर का कल्याण करें. अपना कमरा चित्रों से सजा दो तो तुम बिजी रहेंगे. பாபா சார், வீட்டில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாமல் பேசி கூட நிறைய பேர் சண்டையை உருவாக்கிக்கிறாங்களாம். ஆனால் ஞானத்தை சொல்கிறதுக்கு வாயை திறக்க மாட்டுறாங்க. பாபா சொல்கிறாரு, வீட்டில் நல்ல நல்ல பட விளக்கங்களை மாட்டுங்க, அது கூட தைரியம் ஏற்படும். வீட்டில் நல்ல படங்கள், ஞான சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் மாற்றோன்னா அது நம்முடைய நன்மைக்காக. பாபா சொல்கிறார், உங்களுடைய ரூமை ஞான சம்பந்தப்பட்ட படங்களால் நல்லா அலங்கரித்து வச்சுக்குங்க. அப்போது பாபா நினைவு இருக்கும், நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. உங்கள் ரூம் அப்படி இருக்கணும், லைப்ரரி போல் இருக்கணும். இப்போ தனக்கு மற்றும் மற்றவங்களுக்கு நன்மை செய்வதற்காக தைரியம் வேணும். பாபா கோ யாது கரோ துமாரா விக்ரம் வினாஷ் ஹோங்கே. பாபா சொல்றா, என்னை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய விக்ரமங்கள் வினாசமாயிடும். பாபா நம்முடைய முன்னேற்றத்திற்கான இவ்வளோ யுக்திகள் சொல்லிட்டு இருக்கிறாரு. பாபா பச்சோं को ही कहते हैं, मुझे याद करो, तुम्हारी आत्मा बुलाती है ना, हे पतित पावन आवो. பாபா குழந்தைங்க சொல்லிகிட்டே இருக்கிறாரு, என்ன நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நாம் கூட ஆத்மாக்கள் கூப்பிட்டோம், பதீத்த பாவனனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். சரீரத்துக்குன்னு லௌகிக் அப்பா இருக்காங்க இல்லையா, அதே போல் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பதீத்த பாவனன் ஒரு பாபா தான். अभी हम उस पावन बनाने वाला बाप को याद करते हैं. இப்போ நாம் அந்த தூய்மையாக ஆக்கக்கூடிய பாபாவை நினைவு செய்கிறோம். जीवन मुक्ति दाता एक ही है, दूसरा ना कोई. ஜீவன் முக்தியை கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒருத்தர் தான், வேற யாருமே கிடையாது. अच्छा, நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். मुख से ज्ञान रतन निकालने की प्रैक्टिस करनी है. வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை கொண்டு வருவதற்கான பயிற்சி செய்யணும். ஒருபோதும் வாயிலிருந்து கற்கள் போல, முட்கள் போல வார்த்தைகள் வரக்கூடாது. अपना और घर का कल्याण करने के लिए घर में चित्रों सजा देते हैं.
उस पर विचार सागर मंथन कर दूसरों को समझाना है, பிஸி रहना. தன்னுடைய மற்றும் வீட்டினுடைய நன்மைக்காக வீட்டில் சித்திரங்களால் அலங்காரம் செய்யுங்கள். அதை பற்றி ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பிஸியாக இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், बाबा से आशीर्वाद मांगने के बजाय उनके श्रेष्ठ मत पर चलना है. பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களை கேட்பதற்கு பதிலாக அவருடைய சிரேஷ்டமான வழிப்படி நடக்க வேண்டும். பலிஹாரி शिव बाबा की है, इसलिए उन्हें की याद करना है. பலி அனைத்தும் சிவபாபாவுடையது. சிவபாபா வழிப்படி நடந்தோன்னா எல்லாமே அவர் பொறுப்பு. இப்போ அவரைத்தான் நம்ம நினைக்கணும். ஏ அபிமான் ந ஆயே கி ஹம்னே பாபா கோ இத்னா தியா ஹை. ஒருபோதும் நான் பாபாவிற்கு இவ்வளோ கொடுத்தேன், நான் தான் செய்தேன், பாபாவுக்கு நான் செஞ்சேன் அப்படிங்கிற அபிமானம் என்பது வரவே கூடாது. வரதான் बाप समान स्थिति द्वारा समय को समीप लाने वाले तत्वों के वरदानी भव. வரதான் பாப் சமான் ஸ்திதியின் மூலமாக நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ததத்துவம் என்ற वरदानத்திற்குரியவர் ஆகுங்கள். अपने पन को मिटाना अर्थात बाप समान स्थिति में स्थित होकर समय को समीप लाना. தன்னோடது என்னோடதுங்கிறத அழிப்பது, அதாவது பாப் சமான் ஸ்திதியில் நிலைத்திருப்பது, நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வருவது. எங்க எல்லைக்குட்பட்ட தேகம் மற்றும் தன்னுடைய தேகத்தினுடைய பொருட்கள் மேல என்னோடதுன்னு இருக்கு, அங்க சமான்தா அதாவது பேலன்ஸ் என்பது பர்சன்டேஜில் இருக்கும். பர்சன்டேஜ் வருது அப்படின்னால என்ன அர்த்தம்? குறைகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போது எப்போ அப்படிப்பட்ட குறைகள் இருக்குதோ, டிஃபெக்ட் இருக்கோ, அவங்க பர்ஃபெக்ட் ஆகவே முடியாது. இப்போ பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக, சம்பூர்ணமான ஆத்மா, முழுமையான ஆத்மா ஆகுவதற்காக பாபாவுனுடைய அன்பில் எப்பொழுதுமே மூழ்கிருங்க. சதா அன்பில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் தான் சகஜமாக மற்றவர்களையும் கூட தனக்கு சமான் பாப் சமான் ஆக்க முடியும். பாப் தாதா தன்னுடைய அன்பான மற்றும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா ததத்துவம் என்ற வரதானம் கொடுக்கின்றார். அதாவது பாப் சமான் ஆகுங்கள் என்ற வரதானம் கொடுக்கின்றார். ஸ்லோகன், एक दो के विचारों को रिगार्ड दो तो स्वयं का रिकॉर्ड अच्छा बन जाएगा. ஸ்லோகன், ஒருத்தருக்கொருத்தர் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்கள், அப்போது தன்னுடைய ரெக்கார்ட்ஸ் நன்றாக ஆகிவிடும். இன்றைய நாளிற்கான அவ்வக்த தூண்டுதல், தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக நாம் யோக சக்தியை பிரயோகம் பண்ணணும். அதற்காக பாபா சொல்கிறார், மனதின் சேவைக்காக மனம் மற்றும் புத்தி வேஸ்ட்டை யோசிக்கிறதுலேருந்து முக்தி அடையணும். மன்மனாபவ என்ற மந்திரத்தை சகஜ ஸ்வரூபமாக ஆக்கிக்கணும். எந்த சிரேஷ்டமான ஆத்மாக்கள், யார் சிரேஷ்டமான ஆத்மாக்கள் மனதின் மூலமாக, அதாவது சிரேஷ்டமான எண்ணங்கள் மற்றும் சக்திசாலியான எண்ணங்கள், சுப பாவனை, சுப விருப்பம் உடைய ஆத்மாக்கள், அவங்க தான் மனதின் மூலமாக சக்திகளை தானமாக கொடுக்க முடியும். இப்போ மனதிலேருந்து சக்திகளை நம்ம தானம் கொடுக்கணும்னா நம்ம எப்பேற்பட்ட ஆத்மாவாக இருக்கணும்? சக்திசாலியான சங்கல்பம் உடைய ஆத்மா, சுப எண்ணங்கள், சுபம் விருப்பம் உடைய ஆத்மாக்கள் தான் மனதின் மூலமாக சக்திகளை தானமாக கொடுக்க முடியும். ஓம் சாந்தி.